உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு 10/8/2015 ஆடி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை, ஏகாதசி திதி இரவு 7:32 வரை, பின்பு துவாதசி திதி, மிருகசீர்ஷ நட்சத்திரம் இரவு 10:09 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம், அமிர்த யோகம் இரவு 10:09 வரை, பின்பு சித்த யோகம், ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று ஏகாதசி சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 3இல் சந்திரன் 5இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷப ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உங்களது முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் லாபகரமான பலன்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் அமைய பெற்று 3இல் புதன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். சூரியன் செவ்வாய் 2இல் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுவது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, குருவானவர் 2இல் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு என்றாலும், ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாயும் 12இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானத்தோடு இருப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக செயல்படுவது மிக மிக நல்லது. உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக பெரிய கடிதிலிருந்து எளிதில் தப்பிக்கலாம். சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று சனியானவர் 3இல் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிர்பாராத வகையில் தன வரவுகள் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக லாபகரமான பலன்கள், மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. உடல் ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகி எதிலும் தெம்போடு செயல்பட முடியும். கன்னி ராசி நேயர்களே, சந்திரனானவர் 10இல் வலுவாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். மற்றவர்களால் அனுகூலங்கள் ஏற்படுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு 2 நாட்களாக நடைபெற்ற சந்திராசிரமமானது இன்று காலை 10:15 முழுமையாக முடிவடைவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகும். சூரியனும் செவ்வாயும் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உத்தியோக நிமித்தமாக பெரிய வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவானும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இன்று காலை 10:15 முதல் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வது தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். குருவும் 10இல் இருப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக உத்தமம். தனுசு ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாம் முழுமையாக விலகி பல்வேறு வகையில் அனுகூலங்களும் ஏற்றங்களும் உண்டாகும்.